Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான பட் ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போறோம். முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா வேக வச்ச முட்டையில செஞ்சதுங்க. வாங்க கிரேவி செஞ்சிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு panல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி நல்லா சூடானதுக்கு அப்புறமா வாசனைக்காக பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் சோம்பு போடுறேன். சோம்பு போடும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு க்ரீன் சில்லி போடுறேன் காரத்துக்காக. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போட தேவையில்லை, இந்த மாதிரி பெருசாகவே போடுங்க. ஏன்னா நம்ம தக்காளியை வந்து பியூரே பண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதனால இதை வந்து நீளமாக போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வணங்கிருச்சு. இது பார்த்திங்கன்னா 1 கப்பு, அதாவது 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து அதோட தோலை நீக்கிட்டு நான் வந்து நல்ல ஒரு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காகனா இப்படி சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து தக்காளி சேர்த்து வணக்கிறத விட இது மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து வணக்கி விட்டுறலாம். வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச கறி மசாலா, அதுக்கப்புறமா மல்லித்தூள். அவ்வளோதாங்க. இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாவோட வாசனைலாம் போயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முன்னாடியே தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 கப்பு தண்ணி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஜாரை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணி வைப்போம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, அதாவது லோ ஃப்ளேமில் வைங்க. இந்த மாதிரி நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி நல்லா திக்கான ஒரு கிரேவி நமக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறமா நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நாள் முட்டையை வந்து எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. அது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். வேக வச்ச முட்டையை வந்து கீறி விட்டுட்டு மேலே வந்து கீறி விட்டுட்டு நான் வந்து கிரேவியில் சேர்த்திடுவேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் போட்டுட்டு மூடி வச்சுருவேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு கரம் மசாலா வந்து ஒரு பிஞ்சு கூட போடலாம். நம்ம போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து அந்த மசாலாவில் வந்து அந்த முட்டை இருந்தது அப்படின்னா நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கிரும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், ரொட்டியோடு சாப்பிட்லாம், நானோட சாப்பிட்லாம், சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எல்லாத்தோடு வச்சு சாப்பிடும்போதும் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு டிப்ஸ் என்னென்னா, முட்டையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கிக்கிது எடுத்திங்க அப்படின்னா பாயில் பண்ண எக்கை ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த முட்டையோட ஃப்ளேவரு, அந்த கிரேவிலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye bye, take care.